ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 8 வாரங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற முறை நம்மால் கூட முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி தந்து திரும்பமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் காண்பித்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை இந்த பாடம் வேத பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் கூறின ஒரு வார்த்தையை மீண்டுமாக நினைவூட்ட விரும்புகிறேன். பைபிள் ஸ்டடி இஸ் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பட் இட் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏதோ தகவல்களை நம்முடைய தலையிலே நாம் வைத்து அறிவை வளர்த்தி கொள்வதற்காக இவ்விதமான வேத பாடம் ஒழுங்குபடுத்தப்படாதபடி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கூடுகையினாலே எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே இந்த சிந்தையோடு கூட நாம் இந்த வேத பாடத்தில் கலந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தை என்னை மறுரூபமாக்கும்படியாக செய்யும், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமே என்ற அந்த சிந்தையோடு கூட ஒருவேளை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோமே ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த சிந்தையோடு கூட ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்ற அந்த பிரசங்கத்தோடு கூட ஆரம்பித்த அவர் திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருவதை பார்த்து அவர் மலையின் மேல் ஏறி அங்கே அமர்ந்து தன்னுடைய வாயை திறந்து சீஷர்கள் தன்னிடத்தில் வந்த பொழுது போதித்த அந்த மலை பிரசங்கத்தினுடைய முகவுரையை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாக்கிய வசனங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பியாட்டிடியூட்ஸ் என்கின்ற அந்த வசனங்களை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். 7 விதமான பாக்கிய நிலைமையை குறித்து நாம் படித்தோம். ஒருவேளை இந்த பாக்கிய நிலைமைக்குள்ளாக நான் தொடர்ந்து நிற்பதற்கு கடந்த நாட்களிலே எவ்விதமாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்விக்கு நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 7 விதமான பாக்கிய நிலைமை, அந்த பாக்கிய நிலைமை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு நான் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்துல என்னை அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மட்டுமாக, இல்லை என்றால் என்னுடைய மரணமோ அவருடைய வருகையோ எது ஆரம்பத்தில் இருந்தாலும் அது மட்டுமாக இந்த பாக்கிய நிலைமைக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கத்தான் ஆண்டவர் இந்த போதனையை நமக்கு போதித்திருக்கின்றார். ஆண்டவருடைய போதனை பரலோக ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒன்று என்று சொல்லி ஆரம்பத்திலே நாம் படித்தோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்த அவர் முதலாவது பாக்கிய வசனத்துல ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். ஆவியிலே எளிமை அது பரலோக ராஜ்யத்திற்கு அடிப்படை தேவை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இந்த 8வது பாக்கிய வசனத்திற்கு நாம் வரும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 10 - 12 வரைக்குமான அந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனங்களை ஆண்டவர் முடிக்கும் பொழுதும் பரலோக ராஜ்யம் யாருடையது என்பதை வைத்துதான் முடிக்கின்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லிவிட்டு பலவிதமான பாக்கிய நிலைமைகளை படிப்படியாக ஆண்டவர் சொல்லி அதை முடிக்கும் பொழுது எவ்விதமாக கூறுகிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒருவேளை நீங்கள் இதை நன்றாக கவனித்து பார்க்கலையானால் எல்லா பாக்கிய வசனங்களும் ஒரே வசனத்திற்குள்ளாக ஆண்டவர் அமைத்து விடுகிறார். ஆனால் இந்த கடைசி பாக்கிய வசனத்தை கூறும்பொழுது 3 வசனங்களுக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்திலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி 11வது வசனத்துல என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி 12வது வசனத்தை அவர் முடிக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி அவ்விதமாக ஆண்டவர் முடிக்கின்றார் என்று சொன்னால், இந்த இந்த கடைசி பாக்கிய வசனத்துடைய முக்கியத்துவத்தை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 வசனங்களை அவர் ஒதுக்கிவிட்டு இதற்கு முக்கியத்துவத்தை தருகிறார். ஒருவேளை 4வது பாக்கிய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி அங்கே கூறியுள்ள ஆண்டவர் 8வது பாக்கிய வசனத்திலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று கூறுகிறார். எவ்விதமாக இதை நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் அந்த அந்த ஒரு பட்டினி கிடக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லி ஏற்கனவே அதை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன். எப்படியாக ஒரு மனிதன் பட்டினி கிடக்கும் பொழுது அந்த அந்த ஆகாரத்தின் மீதும் அந்த தண்ணீரின் மீதும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்கை, அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகம் எவ்வளவு தீவிரமாக இருக்குமோ, அவ்விதமாக நீதியின் மீது ஒரு மனிதன் தாகம் உள்ளவனாக, பசி உள்ளவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை திருப்திப்படுத்துகிறார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதி உள்ளவனாக வாழ விரும்புகிறான். தேவனுடைய தரத்திற்கு ஏற்றபடி தேவன் விரும்புகின்ற தேவ நீதியை தன்னுடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற்றி, அநீதிக்கு விரோதமாக அநீதி தன்னை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரால் அவன் திருப்திப்படுத்தப்படும் பொழுது அவன் நீதி உள்ளவனாக அவன் வாழ்கின்றான். இப்படி அவன் நீதி உள்ளவனாக வாழும் பொழுது உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் அவனை சகித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகம் சீர்கெட்டு கிடக்கிறது. உலகம் நீதியை விரும்பாத ஒரு உலகம். இந்த நீதியோடு கூட வாழ்கின்ற அந்த மனிதனை பார்க்கும் பொழுது இந்த உலகம் அவனை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறது. அது நிமித்தமாக ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் அவனுக்குள்ளாக வருகிறது. இந்த உலகம் நீதியுள்ள ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள தயங்குவதோடு கூட அவனை எதிர்க்க முற்படுவதனால அவன் அங்கே தாக்கப்படுகிறான். ஆக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருக்கின்ற ஒரு மனிதன் அவன் உலகத்திற்கு ஒத்து போகாதவனாக அவன் வாழும் பொழுது என்ன நடைபெறுகிறது? இந்த உலகம் அந்த மனிதனை துன்புறுத்த முற்படுகிறது. ஆகவேதான் நீதி நிமித்தம் துன்பம் நமக்கு எல்லாருக்கும் வருகிறது. இந்த நீதி நிமித்தமாக நாம் துன்பப்படும் பொழுது ஆண்டவர் அதை பாக்கியமாக கருதுகிறார். ஏன் இந்த உலகம் நீதியை வெறுக்கின்றது? இந்த உலகமானது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறபடினாலே, தேவனுக்கு சத்ருவாக இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, தேவனுடைய நீதியை பெற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பாக்கிய நிலைமைக்குள்ளாக அவன் வாழும் பொழுது அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. எவ்விதமாக இதை கூறுகிறேன்? ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பத்திலே ஆண்டவர் கூறுகிறார். இந்த ஆவியில் எளிமையுள்ள ஒரு மனிதனை, தாழ்மையுள்ள ஒரு மனிதனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இந்த உலகம் சுய விளம்பரத்தை நாடுகிற ஒரு உலகம். அதே நேரத்துல அகம்பாவம் நிறைந்த ஒரு உலகம். எதுவுமே தன்னை தாழ்த்த விரும்பாத இந்த உலகத்துல ஒரு மனிதன் அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஆவியிலே தன்னுடைய வறுமையான அந்த நிலைமையை உணர்ந்து ஆவியிலே அவன் திவாலாகிவிட்டான், ஆண்டவர்தான் தஞ்சம் என்று சொல்லி அவன் வாழும் பொழுது இந்த மனிதனை உலகம் வெறுக்க ஆரம்பிக்கிறது, ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னுடைய பாவ நிலைமையை குறித்து அவன் துயரப்படுகிறான். எப்பொழுதுமே ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக்கூடாதே என்கின்ற துயரம், இல்லையென்றால் தன்னை அதிகமாக வாட்டுகின்ற, தன்னை அதிகமாக அடிமைப்படுத்துகின்ற, தன்னை அதிகமாக சோதனைக்குள்ளாக தான் விழுந்து போகக்கூடிய விதத்திலே தன்னை சோதிக்கின்ற அந்த பாவ காரியத்தை குறித்து அவன் துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அவன் காணப்படும் பொழுது தேவனால் அவன் ஆறுதல் படுத்தப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் இந்த உலகம் வெறுத்து விடுகிறது. இந்த உலகம் அலட்சியம் மிகுந்த ஒரு உலகம். இந்த உலகம் ஒரு இரக்கமற்ற ஒரு உலகம். ஆகவே துக்கத்தோடு தன்னுடைய பாவத்தை குறித்து, அந்த துக்கத்தை குறித்து ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த உலகம் ஏன் வெறுக்கிறது என்று சொன்னால், உலகம் பாவத்தை பாவமாக பார்ப்பதில்லை. அந்த பாவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, அது சர்வ சாதாரணமான ஒன்று, இயல்பான ஒன்று, அதுல எந்த தவறும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமான ஒருவன் தன்னுடைய பாவத்தை குறித்து துக்கத்தோடு வாழ்ந்து அந்த பாவத்தினாலே தன்னை கரைப்படுத்தி விடாதபடி அவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகம் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்தபடியாக
சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படியானால் இந்த பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரன் அவன் அவன் சாந்தமுள்ளவனாயிருக்கின்றான். ஆனால் உலகம் எவ்விதமாக பார்க்கிறது? ஒரு மனிதன் சாந்தமுள்ளவனாக இருந்தால் அது அவனுடைய பலவீனம் என்று சொல்லி உலகம் அவனை பார்க்கிறது. அவன் இந்த இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவன் தகுதியற்றவன். ஆகவே இந்த உலகம் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் நிறைந்திருக்கின்ற இந்த உலகம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரனாகிய ஒருவன் சாந்த குணமுள்ளவனாக இருக்கும் பொழுது அவனை இந்த உலகம் கேலி கூத்தாக அவனை கேலி செய்ய ஆரம்பிக்கிறது, அவனை தாழ்வாக பார்க்கிறது, அவனை ஒதுக்கி விடுகிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் கூறுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. அநீதி நிறைந்த உலகம் இது. இந்த உலகத்துல நீதியை நிலைநாட்டுவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்படியானால் ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் நீதியை நிலைநாட்ட முற்படும் பொழுதெல்லாம், எங்கெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன்னுடைய மற்ற அவன் சார்ந்திருக்கின்ற அமைப்புகளில நீதியை நிலைநாட்ட அவன் முற்படும் பொழுது உலகம் அவனை எதிர்க்கிறது. ஏனென்றால் நீதியுள்ள அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு தன்னை விலக்கி காத்துக் கொள்கிறான். கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் இந்த நீதி அவனை அனுமதிப்பதில்லை. இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் மாம்ச இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் தன்னை அர்ப்பணிக்காதபடி அவன் வாழும் பொழுது அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஆகவே இந்த உலகம் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த மனிதன் இரக்கம் நிறைந்தவனாக காணப்படுகிறான். ஆனால் இந்த உலகம் இரக்கத்திற்கு அந்நியனாக காணப்படுகிறது. இந்த இரக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு உலகம். இந்த உலகமானது கடின மனமுள்ள ஆட்களாலும் கொடுமை நிறைந்த மக்களாலும் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறபடினாலே இரக்கம் என்றால் என்ன என்று சொல்லியே அறியாத அளவிற்கு கொடுமை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளை இரக்கமுள்ளவனாய் காணும் பொழுது அவனையும் இந்த உலகம் வெறுக்க ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் கூறுகிறார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த தூய உள்ளம் என்பது, சுத்த இருதயம் என்பது இந்த உலகத்திற்கு அறிமுகம் இல்லாத ஒரு காரியம். ஏனென்றால் கேடும் மாறுபாடும் உள்ள ஒரு சந்ததி தன்னுடைய இதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கின்ற இந்த இதயமுள்ள மக்கள் நிறைந்த இந்த உலகத்துல தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒருவன் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாக அவன் வாழும் பொழுது அவன் திருக்கற்றவனாய் கேடற்றவனாக தன்னுடைய இதயம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாதபடி அவன் வாழ்வதையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அடுத்தபடியாக பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி அந்த சமாதானத்தை தன்னுடைய குணமாக பெற்றிருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதும் இந்த உலகம் அவனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. காரணம், இந்த உலகம் ஒரு விரோதம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றது. அங்கே வெறுப்புணர்வு காணப்படுகிறது, கலகம் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது, பகைமை நிறைந்த ஒரு உலகமாக காணப்படுகிறது. எங்குமே அன்பு கிடையாது, எங்குமே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லை. வெறுப்பும் வன்மமும் நிறைந்த இந்த உலகத்துல சமாதானம் பண்ணுகிறவனாக ஒரு மனிதன் காணப்படுகிறான் என்றால் அவனை இந்த உலகம் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் கூறுகிறார், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக ஆவியிலே எளிமையுள்ளவனாக பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக ஒரு வாழ்ந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட அந்த பாக்கிய குணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்ற ஒரு மனிதன் வாழ்ந்து நீதி உள்ளவளாக அவள் வாழும் பொழுது இந்த உலகம் அவனை துன்பப்படுத்தும். நீதி நிமித்தமான துன்பத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பட்டு மெத்தையோ பஞ்சு மெத்தையோ இல்லை என்றால் ரோஜா பூக்களால் நிறைந்த ஒரு மெத்தையிலே படுத்து உறங்குகின்ற சுகமான ஒரு வாழ்க்கை அல்ல. அதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே ஆரம்பத்திலேயே மிக தெளிவாக இந்த பாடுகளை குறித்து ஆண்டவர் கூறிவிட்டார். ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள்,
ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வேறு யாருக்குமே அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமல்ல என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், இந்த பாடுகளை அனுபவிப்பதன் மூலமாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம். பாடுகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. இது ஆண்டவருடைய போதனை, இது மனிதனுடைய போதனை அல்ல. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அதை தெளிவாக கூறிவிட்டார். 3 வசனங்களை அதற்காக நேரமெடுத்து அவர் போதிக்கின்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல இது மிக ஆழமாக வர வேண்டும். நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த நீதி நிமித்தமான துன்பம் நான் அனுபவிக்கிறேனா? எத்தனையோ ஆண்டுகள் ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கடந்து வந்திருக்க முடியும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மார்த்தட்டி பேசிக் கொண்டிருக்க முடியும். பலவிதமான ஊழியங்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பலவிதமான காரியங்களை நான் கர்த்தருக்காக செய்கிறேன். நல்லது, தவறே கிடையாது. ஆனால் நீதி நிமித்தமான துன்பத்தை நான் அனுபவியாமல் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சற்று நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இன்று போதிக்கப்படுகின்ற, இல்லையென்றால் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கிறிஸ்தவம் என்ன? இன்று நாம் பரவலாக கேட்கின்ற செய்திகள் எதை அடிப்படையாக கொண்டு நமக்கு போதிக்கப்படுகிறது? கண் விழித்து காதுகளை திறந்து நாம் இதை கவனிக்க வேண்டும். பணமும் உடைமையும் வாழ்விலே மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அந்த சுபிட்சத்தை குறித்த போதனை இன்றைக்கு பஞ்சமில்லாமல் பெருகிவிட்டது. யாருமே ஒரு கிறிஸ்தவன் துன்பப்பட வேண்டியவன், நம் துன்பத்திற்காக அழைக்கப்பட்டவன் என்பதை குறித்து யாருமே பேசுவதில்லை. நீதி நிமித்தமான துன்பம் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு, அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்ற போதனையை நாம் இன்று கேட்பதே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் செய்தியிலேயே அதை மிக தெளிவாக கூறிவிட்டார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவான இலக்கு என்ன என்று சொன்னால் பரலோக ராஜ்யம். அதுதான் நாம் இந்த உலகத்துல எதையெல்லாம் சாதித்தாலும், இல்லையென்றால் என்னென்ன காரியங்களை செய்தாலும், நான் பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவனாக வாழவில்லை என்று சொன்னால், இல்லையென்றால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவனாக வாழ்வதற்கான அடிப்படையான நீதி நிமித்தமான துன்பத்தை நான் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களிலும் அர்த்தமே கிடையாது. சுபிட்சம் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணமும் உடைமையும் செல்வாக்கும் மற்ற எந்த ஒரு காரியமும் செழிப்பும் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. ஆக வேதத்திலே நாம் எங்கேயுமே வாசிப்பதில்லை. ஆண்டவர் தருகிற ஒரு போதனை, நான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் என்னுடையது என்று சொல்லி நான் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் நீதி நிமித்தமாக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த நீதி நிமித்தமான துன்பம் எனக்கு வரவில்லை, என்னுடைய வாழ்க்கை மிகவும் சொகுசாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது மட்டும் இல்ல, 11வது வசனத்தில் அவர் கூறுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம். வேற என்ன அடையாளங்களையும் நாம் வேதத்திலே அதிகமாக நாம் வாசிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் தெளிவாக போதிக்கின்ற ஒரு காரியம் என் நிமித்தமாக. அங்கே 10வது வசனத்திலே நீதி நிமித்தமாக என்று வாசிக்கின்றோம். 11வது வசனத்திலே என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். அப்படியானால் இந்த உலகம் எதிர்க்கின்ற 2 காரியங்கள் உண்டு. ஒன்று நீதி, இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இந்த நீதியையும் இயேசு கிறிஸ்துவையும் பெற்றிருக்கின்ற ஒரு மனிதனை கட்டாயம் இந்த உலகம் எதிர்க்கத்தான் செய்யும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் உலகம் என்னை எதிர்க்க வேண்டும். நானாக உலகம் என்னை எதிர்ப்பதற்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவன் என்று சொன்னாலே உலகம் என்னை துன்பப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே நான் நீதி மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீதி மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதன் நிமித்தம் உலகம் என்னை துன்பப்படுத்த வேண்டும். அப்படியானால்
இது நாள் வரைக்கும் எந்த விதமான துன்பமுமே அனுபவிக்காமல் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நாம் எல்லாரும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில காணப்படும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் அதை சொல்லுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படவில்லை என்று சொன்னால் நான் பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நான் நிந்திக்கப்படாதவனாக, துன்பப்படுத்தப்படாதவனாக, என் மீது பலவிதமான பொய்யான காரியங்களை மக்கள் பேசுவதில்லை என்று சொன்னால் அதை குறித்து நான் யோசிக்க வேண்டும். 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே கூறுகிறார். நான் பரலோகத்திற்கு உகந்தவனாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். ஒன்று, 11வது வசனத்தின் அடிப்படையில நான் நிந்திக்கப்பட வேண்டும். ரிவைல், நான் நிந்திக்கப்பட வேண்டும். 2வது, நான் துன்பப்படுத்தப்பட வேண்டும். பெர்சிக்யூஷன். 3வது, பலவிதமான தீமையான மொழிகளையும் நம் பேரில் பொய்யாய் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதற்கு அடையாளம். ஆண்டவர் கூறுகிற வார்த்தை. ஆண்டவர் தெளிவாக அதை விளக்குகிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் நீதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் we live rightly. Our relationship with God is right. தேவனோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவு சரியாக இருக்கிறது, அது நீதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அது நிமித்தமாய் மற்றவர்களோடு கூட இருக்கின்ற நம்முடைய தொடர்பும் நீதியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநீதி நிறைந்த காரியங்கள் அங்கே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நீதியற்ற செயல்களை செய்ய நாம் தயங்குகிறவர்களாக இருக்கிறோம், பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இந்த எதிர்ப்புகள் காணப்படும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகாதவர்கள். உலகத்தினுடைய மதிப்பீடுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகளை நாம் ஒத்துக்கொண்டு செல்வதல்ல. நம்முடைய தரம் வேறு, நம்முடைய அழைப்பு வேறு. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தின் போக்கில் இருந்து, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கின்றார். உயிர்ப்பித்து அவரோடு கூட நம்மை எழுப்புகின்றார். நம்மோடு கூட எழுப்புகின்ற அவர் அவரோடு கூட அவருடைய வலது பார்சத்திலே உட்காரும்படியாக செய்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை உயர்ந்த எபேசியர்ல அவர் எழுதும் பொழுது தெளிவாக எழுதுகிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்துவிடக்கூடாது. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெறாதவளாக இருப்பேன். ஆனால் மற்ற ஆசீர்வாதங்கள் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிறிஸ்துவுக்கு புறம்பான எந்த ஒரு ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நிந்தை நான் அனுபவித்திருக்க வேண்டும். நான் துன்பப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். என் மீது பலவிதமான தீமையான காரியங்களை பொய்யாய் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை கூறுகிறார் என்று சொன்னால் அவர் வெறுமனே இதை கூறவில்லை. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த 3 காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர். வாயிலே வந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வரவில்லை. இவையெல்லாம் அவர் போதித்தாரோ அவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடைமுறைப்படுத்தினார். அவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கையாண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிந்தையை சகித்தவர், அவர் துன்பப்படுத்தப்பட்டவர். பொய்யான பல வார்த்தைகள் அவருக்கு விரோதமாக பேசப்பட்டது. வசனங்கள் உண்டாதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 48வது வசனம். யோவான் 8:48. அங்கே யூதர்கள் அவரை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே? எவ்வளவு நிந்தையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் யூதன். அவர் இந்த உலகத்திலே யூத குலத்திலே பிறந்தவர். அவர் மேசியா. யூதர்கள் சமாரியரோடு கூட சம்பந்தம் கலவாதவர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். சமாரியர்கள் என்று சொன்னால் மிகவும் இழிவாக அவர்கள் கருதினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் கூறுகின்ற நிந்தையான சொல், நீ சமாரியன். அடுத்தபடியாக என்ன சொல்கிறார்? நீ பிசாசு பிடித்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிசாசினுடைய ஆதிக்கத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே வந்தாரே,
அவரை குறித்து கூறுவது என்ன? நீ பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி. அடுத்த ஒரு வசனம், இவன் பிசாசு பிடித்தவன், கவனியுங்கள், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள்? ஒருவேளை நம்ம யாரும் இது வரைக்கும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லவில்லை என்று சொல்லி நினைக்கிறேன். மேட் ஃபெலோ, அவன் பைத்தியக்காரன், எவ்வளவு பெரிய ஒரு நிந்தை. அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் அந்த பாடுகளை அவர் அனுபவித்த பொழுது எவ்வளவு நிந்தையை சகித்தார், எவ்வளவு துன்பத்தை அவர் அனுபவித்தார், எவ்வளவு விதமான வசை மொழிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை அவர் சிலுவையில அறையப்பட்ட பொழுது வழியிலே போய் வருகிறவர்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும், மத்தேயு 27 39 44 வரைக்கும், அதை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே. ஆனால் வழியிலே நடந்து போகிறவர்கள், மேசியாவாகிய தெய்வம், சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகி அவர் சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அவரை தூஷிக்கின்றார்கள், நிந்திக்கின்றார்கள். வழியிலே போகிறவர்கள் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள், சமுதாயத்துல ஆவிக்குரிய நிலைமையில உயர்ந்தவர்கள், மதிப்புமிக்கவர்கள் என்று மனிதர்களால் போற்றப்படுகிறவர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களோ அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமான தூஷணத்தையும் துன்பப்படுத்தலையும் வசை சொல்லையும் கேட்ட பொழுது அவர் எவ்விதமாக அதை எதிர்கொண்டார்? அதுதான் முக்கியம். நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு காரியம், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை எதிலிருந்து நாம் கணக்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய கிரியைகளினாலே அல்ல, மாறாக அவனுடைய எதிர்வினைகளினாலே. எதிர்வினைகள், not by action you consider how his Christian life is, but by his reaction. எவ்விதமாக நாம் எதிர்வினை செய்கிறோம், அதுதான் கிறிஸ்துவின் பண்பை நம்மிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும். என்னுடைய ஈகோ இல்லை என்றால் நான் பாதிக்கப்படும் பொழுது, நான் தாக்கப்படும் பொழுது எவ்விதமாக எதிர்வினை என்னிடத்திலிருந்து வருகிறது, அதுதான் முக்கியம். கிறிஸ்துவான ஒரு அழகான முன்மாதிரை வைத்து சென்றார். இவ்விதமான நேரத்தில் அவர் எவ்விதமாக எதிர்வினை செய்தார்? 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 23வது வசனத்துல பேதுரு அழகாக எழுதுகிறார். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவிட்டார். அமைதியாக இருந்தார். எந்த விதமான எதிர்ப்பும் அங்கே அவர் காண்பிக்கவில்லை. அவர் பதிலுக்கு பதில் அவர் செய்யாதவராக தேவனுக்கு அவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்தவ பண்பு. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் இருந்தார். அப்படியானால் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவையே மக்கள் இவ்விதமாக நிந்தித்து, தூஷித்து, துன்பப்படுத்தி, பலவிதமான மொழிகளையும் பொய்யாக அவர்கள் கூறியிருப்பார்களே. ஆனால் நானும் நீங்களும் எம்மாத்திரம்? நம்மை அவர்கள் நிந்திப்பதும் தூஷிப்பதும் இயல்பு, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதை நாம் அனுபவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக தன்னுடைய வாழ்க்கையில நிந்தையும் துன்பத்தையும் அனுபவித்த பொழுது எவ்விதமாக எதிர்வினை ஆற்றினார் என்பது ஒருபுறம் இருக்கும் பொழுது, அவரை பின்பற்றினவர்களும் எவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையில இந்த துன்பத்தின் மத்தியில அவர்கள் எதிர்வினை ஆற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் பவுலுடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 12-13 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 12-13 வசனங்கள். அங்கே நான் வாசிக்கிறோம், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். ரிவைல்ட் பட் பிளெஸ். நாங்கள் வையப்படுகிறோம், தூஷிக்கப்படுகிறோம், ஆனால் ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். persecuted but enduring. துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். defamed but entreat. அப்போ தூஷிக்கப்பட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் கவனிங்கள், உலகத்தின் குப்பையை போலவும். நான் நினைக்கல, ஒருவேளை இதை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அதிகமாக நான் ஐ வாஸ் வெரி மச் டிஸ்டர்ப்ட். ஏனென்றால் இந்த தரம் இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லையே, உலகத்தின் குப்பையை போல நான் கருதப்படவில்லையே.
பவுல் கூறுகிறார், உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை! ஒரு கிறிஸ்தவன் இவ்விதமாகத்தான் படம் பிடித்து காண்பிக்கப்படுகிறான் ஆண்டவருடைய வார்த்தையில. உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும். இன்று கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட ஒன்று என்று சொல்லி நாம் அதிகமாக யோசிப்பதே கிடையாது. பகட்டு நிறைந்த, பந்தா நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை தான் இன்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை நாம் விரும்புவதில்லை. இதை நாம் மன விருப்பத்தோடு இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். பவுல் கூறுகிறார், இப்படிப்பட்டவனாக தான் இருந்தேன், வையப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன், தூஷிக்கப்பட்டேன், உலகத்தின் குப்பையை போல காணப்பட்டேன், எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலானேன். இது இது நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிற ஒரு கிறிஸ்தவனுடைய அழகான ஒரு படம். அடுத்தபடியாக பெர்சிக்யூஷன், துன்பப்படுத்தப்படுதல். கிரேக்க மொழியில இதனுடைய வார்த்தை DIK என்று போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் டு பர்சியூ, டு டிரைவ், டு சேஸ் அவே. மீனிங், தொடர்ந்து நான் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா, தொடர்ச்சியாக நான் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் அந்த பெர்சிக்யூஷன் என்கின்ற வார்த்தையினுடைய மூல வார்த்தையாகிய டிக் என்பதனுடைய அர்த்தம் என்று சொல்லி வேத வியாக்கியானர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கையை குறித்த நம்பிக்கையின் அடிப்படையில நான் துன்பப்படுத்தப்படுகிறேன், என்னுடைய பெயர் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய புகழ் அது அதிகமாக பாதிக்கப்படுகிறது, என்னுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது, வேண்டுமென்றால் ஒருவேளை என்னுடைய உயிர் கூட அந்த பெர்சிக்யூஷன், அந்த துன்பப்படுத்தப்படுதல்ல நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட முடியும். அப்படியானால் இந்த துன்பப்படுத்துதல், உபத்திரவப்படுத்துதல், இல்லையென்றால் பாடுபடுதல், இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த எலிஜிபிலிட்டி என்று சொல்கிறோமே, அதற்கு தகுதிப்படுத்துகின்றவைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த நாளின் வேத பாடம் ஒருவேளை நமக்கு கடினமாக இருக்கும், ஒருவேளை அதை சந்தோஷமாக நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி தெரியவில்லை. ஒருவேளை துக்கப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கூறவில்லை, மாறாக இதற்கு நம்மை நாம் பழக்குவித்துக் கொள்ள வேண்டும், இதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த துன்பப்படுத்தப்படுதல், உபத்திரவப்படுத்தப்படுதல், பாடுபடுதல், இவைகளெல்லாம் தேவனால் நமக்கு அருளப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் கூறுகின்ற இந்த வார்த்தைக்கு ஆதாரம் பிலிப்பியர்ல பவுல் எழுதும் பொழுது கூறுகிறார். பிலிப்பியர் 1:29, பிலிப்பியர் 1:29 அவர் என்ன கூறுகிறார்? கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, நல்லது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளது நல்லது, அதுதான் அவசியம், அதுதான் நம்முடைய ரட்சிப்பு, அது தேவனுடைய ஈவு. ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு தன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு என்பதும், அந்த பாடுகள் தேவனால் அருளப்பட்ட ஒன்று என்பதையும் அவன் மறந்துவிடக்கூடாது. இதற்காகத்தான் தேவனால் இந்த பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பாக்கிய நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீதியாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது, குறிப்பாக பல பகுதிகளிலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம். ஆனால் மிக மிக முக்கியமாக 3 இடங்களிலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம். ஒன்று, நம்முடைய வேலை ஸ்தலம், இல்லை என்றால் நம்முடைய கல்வி நிலையம், நாம் படிக்கின்ற இடத்துல. ஏனென்றால் ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறபடினாலே கூறுகிறேன், படிக்கின்ற இடங்களிலே, இல்லை என்றால் வேலை ஸ்தலங்களிலே இந்த கிறிஸ்துவுக்கு நீதி உள்ளவர்களாக வாழ்வது நிமித்தமாக நாம் பாதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் மற்றவர்களைப் போல, நம்மோடு கூட பணியாற்றுகிறவர்களைப் போல, இல்லை என்றால் நம்மோடு கூட படிக்கின்றவர்களைப் போல எல்லா காரியத்தையும் நம்மால் செய்துவிட முடியாது. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். ஆகவே என்னுடைய மதிப்பீடுகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சார்ந்தது. ஐ am driven by the kingdom values. ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகளினாலே நான் வாழ்வதனால கல்லூரியில என்னை ஒதுக்கி வைத்து விட முடியும், என்னுடைய பள்ளியிலே அவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட முடியும், நான் வேலை செய்கிற இடத்துல அவர்கள் என்னை ஒதுக்கி விட முடியும், அது என்னை துன்பப்படுத்த முடியும்.
ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான என்னுடைய உயர்வு, பதவி உயர்வு கூட ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே எனக்கு கிடைக்காமல் போய்விடும். பரவாயில்ல, அது ஆண்டவருக்காக நாம் துன்பப்படுகின்ற ஒரு அனுபவம். இரண்டாவது, ஒருவேளை நம்முடைய சோஷியல் லைஃப், நம்முடைய சமுதாய வாழ்வு. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சமுதாயத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் அவர்களுடைய மதிப்பீடுகளுக்கு அவர்களோடு கூட ஒத்துப்போக முடியாது. ஒருவேளை ஒரு சில அவருடைய மத சம்பந்தப்பட்ட சடங்குகளில, அந்த விழாக்களிலே நாம் பங்கு பெற முடியாது. ஒருவேளை அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைத்த ஒரு உணவுகளை நாம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் தேவையற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை நிந்திக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை தூஷிக்க முடியும். இப்படி அங்கே நாம் துன்புறுத்தப்படுகிறோம். மூன்றாவது, நம்முடைய வீடுகளிலே ஒருவேளை நாம் துன்பப்படுத்தப்படுவோம். எப்படி? ஒருவேளை நான் மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மற்ற குடும்ப நபர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட முடியும். ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த நம்பிக்கையிலிருந்து வந்த அநேக அருமையான சகோதர சகோதரிகள் அவள் எவ்வளவாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவாக தூஷிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அநேக நேரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கும். அவர்கள் அந்த இடத்துல பாடுகளை அனுபவிக்கிறார்கள். நீதி நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்கள் பாடுகள் அனுபவிக்கிறார்கள். அப்படியானால் இந்த பாடுகளை குறித்தும் இந்த இந்த துன்பங்களை குறித்தும் வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தின் 3வது வசனம். இந்த தெசலோனிக்க சபையானது பலவிதமான பாடுகள் நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. பவுலினாலே தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் பொழுது நிறுவப்பட்ட இந்த தெசலோனிக்க சபை 3 வாரங்கள் மட்டும்தான் பவுல் அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்க முடிந்தது. அந்த 3 வாரத்தின் முடிவில் அவர் அங்கு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. அவர் அங்கிருந்து நாடு கடத்தப்படுகிறார். ஆனால் அந்த சபை அங்கே இருந்தது. பலவிதமான துன்பங்களுக்கு அந்த சபை ஆளாகியது. அந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது கூறுகிறார், 3வது அதிகாரத்தின் 3வது வசனம், 1 தெசலோனிக்கேயர்ல, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க, நன்றாக கவனியுங்கள், நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. We have been appointed to this affliction. அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீதி நிமித்தமாக துன்பப்படுவதற்கும் இந்த உபத்திரவங்களை அனுபவித்திருக்கும் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டவர்கள். They have been appointed. மறந்துவிடக்கூடாது. இது ஒரு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே இந்த உபத்திரவங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். வேறெங்குமே நாம் வாசிப்பதில்லை. சுபிட்சத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயுமே நாம் வாசிப்பதில்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்கேயுமே வாசிப்பதில்லை. நாம் வாசிக்கின்ற எதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம்? உபத்திரவங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். பிலிப்பியர் 1:29 ஏற்கனவே நாம் வாசித்தோம். கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு நாம் அருளப்பட்டிருக்கிறது. யோவான் 16:33 யோவான் 16:33 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரே கூறுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தெளிவாக கூறுகிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதை மாற்ற முடியாது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன். ஆகவே உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால இந்த உபத்திரவத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபத்திரவம் நமக்கு வரத்தான் செய்யும். அடுத்தபடியாக 2 தீமோத்தேயு 4:12 பவுல் மிக தெளிவாக தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்று இந்த பாட வேளையிலே நாம் இதை படித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். அப்படிப்பட்ட மனம் இல்லை என்று சொன்னால் இப்படி நாம் கூடியிருக்க மாட்டோம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற நாம் யாவருமே துன்பப்படுவோம், இதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த துன்பத்தையும் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே, அதை சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அப்படியானால் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொன்னால் நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தின் 41வது வசனம், அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்காக
அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். இது சீஷருடைய அனுபவம். அவர்கள் பாத்திரராக எண்ணப்பட்டார்கள். They have been counted worthy for the persecution and suffering. அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சோ இது நாம் துன்பப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய மனதில் வரவேண்டிய வசனங்கள், ஆண்டவருடைய வசனங்கள், ஜீவனுள்ள தேவனுடைய மாறாத வசனங்கள். அடுத்தபடியாக பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். உண்மைக்கு புறம்பான பொய்யான வார்த்தைகளை அவர்கள் கூறுவார்கள். தீமையான மொழிகள், நம்மை குறித்து மிகவும் தரக்குறைவாக பேசுவார்கள், நம்மை குறித்து அவதூறு பரப்புவார்கள், நம்மை குறித்து பலவிதமான தீமையான காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். அப்படியெல்லாம் பேசும் பொழுது நாம் அதை குறித்து கவலை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாம் நீதி நிமித்தம் துன்பப்படும்படியாக நியமனம் பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இந்த துன்பங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் இந்த துன்பத்திற்கு பாத்திரவான்களாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் அவர் அனுபவித்த அந்த வேதனைகள், அதை குறித்து அவர் ஒரு அழகான பட்டியல் தருகிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 23 27 வரைக்குமான வசனங்களில 2 கொரிந்தியர் 11 23 27 வரைக்கும் ஏறக்குறைய 26 விதமான பாடுகளை அவர் அங்கே கூறுகிறார். அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதிகமாக அடிபட்டேன், அதிகமாக காவலிலே வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன், யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 அடியாக 50 முறை அடிக்கப்பட்டேன், 199 அடிகளை பெற்றுக்கொண்டேன், 3 தரம் மிலாறுகளால் ராட் என்று சொல்கிறோமே அந்த மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் ஈடுபட்டேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் இருந்தேன், அநேக பிரயாணங்கள் செய்ய வேண்டி இருந்தது, ஆறுகளினாலே வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம் இன்னொரு புறம், சுய ஜனங்களினால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம். அருமையானவர்களே, பவுலுடைய இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தா we are all very very comfortable. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. We haven't come across this kind of persecutions or difficulties or sufferings. We are all in a very comfortable zone. சுகபோகமான வாழ்க்கை. ஆனால் பவுல் ஆண்டவரை பின்பற்றுவதனால, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால இந்த மனிதன் அனுபவித்த பாடுகளினுடைய பட்டியலை அவர் இங்கே கூறுகிறார். அப்படியானால் ஆண்டவர் கூறுகிறார், இவைகளெல்லாம் ஒருவேளை உங்களை நிந்திப்பார்களே ஆனால், உங்களை துன்பப்படுத்துவார்களே ஆனால், உங்களுக்கு விரோதமாக பலவிதமான தீமையான காரியங்களை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். கேள்வி என்ன இந்த ராத்திரி வேளையில, ஆண்டவரே இந்த பாக்கிய நிலைமைக்கு பாத்திரவானாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய உண்மையான விருப்பம் நமக்கு உண்டா என்பதுதான். இதை நாம் விரும்பி கேட்க மாட்டோம். நிச்சயமாக நம்மள ஆண்டவரே எனக்கு துன்பத்தை தாரும் என்று சொல்லி யாருமே கேட்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் கூறுகிறார், என்னுடைய ராஜ்யத்திற்கு ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு தான். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படியானால் இந்த ஆசீர்வாத நிலைமைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் கூறுகிறார், ஒருவேளை நீங்க இப்படியெல்லாம் நீங்க தூஷிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு நீதி நிமித்தமாக துன்பப்படுவீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? 12வது வசனத்துல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ் இட் பாசிபிள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆங்கிலத்துல rejoice and exceedingly glad. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. பவுல் கூறின இந்த காரியங்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவானவர் அனுபவித்த இந்த துன்பங்கள், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது how do I react? எவ்விதமாக அதை நான் எதிர்கொள்கிறேன்? முறுமுறுப்பு, பலவிதமான ஆண்டவரையே கேள்வி கேட்கின்ற தருணங்கள்,
ஆண்டவருக்கு விரோதமாக சிந்திக்கின்ற நேரங்கள், பலவிதமான விதத்துல நான் ஒரு ஒரு முணுமுணுக்கிறவனாக, முறுமுறுக்கிறவனாக, துயரம் அடைகிறவனாக, சோர்ந்து போகிறவனாக, இவ்வளவுதானா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இவ்வளவுதானா என்று சொல்கின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்ற அந்த சூழல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது கவனியுங்கள், ஒன்று நீங்கள் பாக்கியவான்கள், இரண்டாவது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படியானால் இந்த துன்பங்களின் மத்தியிலே என்னுடைய உள்ளான அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இன்னர் ஆட்டிடியூட் is extremely important when I undergo the persecution and sufferings. We rejoice exceedingly glad. ஏன் தெரியுமா? இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் என்னை பாத்திரவானாக கருதினாரே என்று சொல்லி சீஷர்கள் அப்படிதான் சொன்னார்கள். இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். Do we have this attitude, dearly beloved? ராத்திரி வேளையில ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் அந்த பாக்கிய நிலைமையில வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கும் பொழுது எவ்விதமாக அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? அப்படியானால் how can we rejoice? What is the reason for us to rejoice? ஏன், எதற்காக நான் களி கூர்ந்து மகிழ முடியும், சந்தோஷப்பட்டு களி கூற முடியுமா? காரணம் உண்டு. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய இந்த இந்த ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழும் பொழுது நான் எதிர்கொள்கின்ற இந்த இந்த பாடுகளின் நிமித்தமாக இந்த பாடுகள் எல்லாம் இனி வரக்கூடிய அந்த மகிமையோடு கூட ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது அவருக்குள் சந்தோஷத்தோடு நான் களி கூற முடியும். ரோமர் 8வது அதிகாரத்தின் 18வது வசனம், ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுங்கள். ஒருவேளை இதை நான் எண்ணுவேனே ஆனால் என்னிடத்துல ஒரு மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார். There is a glory that is to be revealed in me. இந்த மகிமையை அவர் என்னிடத்துல வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த பாடுகள் அந்த மகிமையோடு கூட ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணும் பொழுது நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். முதல் காரணம். இரண்டாவது காரணம், நான் ஏன் மகிழ்ந்து களி கூறுகிறேன், சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன்? காரணம், இந்த பாடுகள் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. என்னை அவர் மகிமைப்படுத்துகிறார் ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படுவதற்கு இந்த பாடுகள் ஏதுவாக இருக்கிறதாம். ஆதாரம் உண்டா? ரோமர் 8:17 வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே. இது உண்மை. ஆண்டவருடைய ஆவியில எளிமை உள்ளவர்களாக, பாவத்திற்காக துக்கப்பட்டு சாந்தத்தோடு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய், இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய், சமாதானம் பண்ணுகிறவனாய் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறும் பொழுது தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாக நான் மாறிவிடுகிறேன். அடுத்து அவர் என்ன கூறுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட, அவரோடு கூட தான். அவருக்கு புறம்பான ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கை இல்லை. அப்படியானால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ இந்த பாடுகள் என்பது கிறிஸ்துவுடனே கூடிய அந்த மகிமைக்கு என்னை பாத்திரவானாக மாற்றுகிறது. அப்படியானால் இதன் நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன்? எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்திற்காக கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமை அடைவதற்கு அவரோடே கூட நான் பாடுபட்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். மூன்றாவது, நான் ஏன் மகிழ்ந்து களி கூறுகிறேன்? இந்த பாடுகள் குறுகிய காலத்திற்கானவைகள். அவைகள் சீக்கிரத்திலே மறைந்து போகக்கூடிய பாடுகள். ஆனால் மிகவும் அதிகமான நித்தியமான கன மகிமையோடு கூட அவைகள் ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. அதற்கு ஆதாரம் 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. அங்கே என்ன வாசிக்கிறோம்? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு கவனியுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இதுதான் நாம் அனுபவிக்கின்ற உபத்திரவத்தினுடைய டெபினிஷன். அது அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். ரொம்ப காலம் இந்த உபத்திரவம் நம்மள இருக்காது, அதி சீக்கிரத்திலே நீங்கும். அது மட்டும் இல்ல, அது லேசான உபத்திரவம். எப்படி லேசான உபத்திரவம்? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவமானது, நல்லா கவனிங்க, மகிமையை உண்டாக்குகிறது என்று சொன்னாலே அது பெரிய காரியம். ஆனால் அது கன மகிமையை உண்டாக்குகிறதா. எப்படிப்பட்ட கன மகிமை? நித்திய கன மகிமை.
அந்த நித்திய கனமகிமைக்கு அவர் கூறுகிற காரியம் மிகவும் அதிகமான. ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு எவ்வளவு ஆழமாக நமக்கு தந்திருக்கின்றார். இதனுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை துதிப்பதற்கும் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக சந்தோஷமாய் களி கூறுவதற்கும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை உருவாக்க வேண்டும். என்ன கூறுகிறார்? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இன்றைய கிறிஸ்தவம் சுயமகிமைக்காக காணப்படுகின்ற கிறிஸ்தவம். சுயமகிமை, என்னுடைய மகிமைக்காக, என்னை உயர்த்துவதற்காக ஆண்டவர் என்னை ஒரு ஊழியக்காரனாக நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய ஊழியத்தின் மேன்மைக்காக, என்னை உயர்த்துவதற்காகவே இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஐயோ. அதை தவிர வேற ஒரு வார்த்தையும் நாம் சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது நித்திய கன மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய உபத்திரவம் அப்படிப்பட்ட மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வருகிறபடினால நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். அதை காட்டில் இன்னொரு காரணம் உண்டு. ஏன் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன் தெரியுமா? இந்த 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 பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவின் பாடுகளோடு கூட நான் ஐக்கியம் அடைவதற்கு, அதனுடைய பங்காளியாய், கிறிஸ்துவோடு கூட நான் பங்காளியாய் மாறுவதற்கு இந்த பாடுகள் என்னை தகுதிப்படுத்துகிறபடினால நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். Partakers of Christ's sufferings. எங்கே வாசிக்கிறோம்? 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 12-13 வசனங்கள். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற இந்த அக்னியை குறித்து, அதாவது பவுல் இந்த சோதனைகள், இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அக்னியோடு கூட அவர் சம்பந்தப்படுத்துகிறார். அக்னியானது ஒரு உலோகத்தை உருக்கி அதனுடைய கசடுகளை எல்லாம் தள்ளிவிட்டு அதை தூய்மைப்படுத்துகிறது. அப்படியானால் இந்த உபத்திரவங்கள் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். கிறிஸ்து விரும்புகின்ற காரியங்கள் நம்மிலே நிறைவேற்றப்படுவதற்காக இந்த அக்னிமயமான இந்த துன்பங்கள் நம்மிலே வரும் பொழுது ஏதோ புதுமை என்று திகையாமல் கவனியுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி, திரும்பவும் அந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நான் பின்பற்றுகிற என்னுடைய எஜமான், நான் பின்பற்றுகிற என்னுடைய குரு, என்னுடைய மாஸ்டர், அவருடைய சீஷன் நான். அவர் அனுபவித்த பாடுகள், அந்த பாடுகளின் பாதையிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும்படியாக பேதுரு அழைக்கிறாரே, அப்படி அந்த அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி செல்லும் பொழுது அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளியாய் மாறுகிறேன். I become the partaker of Christ's suffering. அந்த பாடுகளுக்கு நான் பங்காளிகளானால் சந்தோஷப்படுங்கள். That is the reason why I should be rejoicing with exceeding joy. With exceeding joy. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இது நடைபெற்றது. ஸ்தேவான் ஆண்டவருக்காக சாட்சியாக நின்றார். இரத்த சாட்சியாக அவர் மரிக்கின்றார். கல்லெறிந்து கொல்லுகின்றார்கள். அந்த நிலையில அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 55வது வசனத்துல கர்த்தருடைய மகிமையை அந்த பாடுகளின் மத்தியில அவர் காண முடிந்தது. 55வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, கவனிங்கள், தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறார். இது அந்த அந்த பெர்சிக்யூஷன், அந்த துன்பப்படுத்தப்படுதலுடைய உச்சகட்டம். மரிக்க போகிறான். அந்த நேரத்திலும் அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷம் உள்ளவனாய் காணப்படுகிறான். மற்றவர்களுக்காக ஜெபிக்க அவனுக்கு முடிந்தது. தேவனுடைய மகிமையை காண்கிறான். அப்படியானால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற காரியம், இந்த பாடுகள் எல்லாமே மகிமைக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை, நமக்கு கிடைக்கின்ற மகிமை, அவருடைய பங்காளிகளாக மாறுகிறோம். இப்படிப்பட்ட காரணத்தினாலே நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். கடைசியாக நாம் ஏன் மகிழ்ந்து களி கூற வேண்டும்? மத்தேயு 5:12 வாசிக்கிறோம், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நான் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த உலகத்தினுடைய பலன் எதிர்பார்த்து ஒரு கிறிஸ்தவன் வாழவே முடியாது. இந்த வசனங்களின் அடிப்படையில, பாக்கிய வசனங்களின் அடிப்படையில பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக வாழ்கின்ற நாம் இந்த உலகத்தினுடைய பலன்களை எதிர்பார்த்து வாழ்கிறவர்கள் அல்ல. நம்முடைய பலனெல்லாம் பரலோகத்துல இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார்,
பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஃபார் கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட் இன் ஹெவன். எப்பொழுது? நான் நீதி நிமித்தமாக துன்பப்படும் பொழுது. நீதி நிமித்தமாக துன்பப்படும் பொழுது. சீஷர்கள் எல்லாருமே துன்பப்பட்டார்கள். யோவானை தவிர எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். யோவான் பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கு மரிக்கிறார். மற்ற எல்லாருமே யூதாஸ் காரியோத்தை தவிர, யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக வந்த மத்தியாஸ் உட்பட எல்லாருமே அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எல்லாருமே பரலோகத்துல இந்த இந்த மிகுந்த பலன் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறார். ஆகவே தான் பேதுரு தன்னுடைய நிருபத்துல இதை இதை அவர் எதிரொலிக்கின்றார். அந்த அந்த மலை பிரசங்கத்துல இயேசுவானவர் கூறின இதே வார்த்தைகளை அவர் பிரதிபலிக்கின்றார். 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதே வார்த்தையை அவர் இங்கே கூறுகிறார். 4:14 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இதுதான் பாக்கியம். அப்படியானால் நான் எதை கற்றுக்கொள்கிறேன் இந்த அருமையான பாக்கிய வசனத்துல? persecution and suffering for righteousness sake and Christ's sake are the clear sign that we belong to the kingdom of God. பரலோக ராஜ்யத்திற்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்பதற்குரிய தெளிவான அடையாளம் என்ன? பாடுகளும் நிந்தனைகளும் தூஷிக்கப்படுதல். இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் நான் தேர்ச்சி அடையவில்லை என்று சொல்லித்தான் அர்த்தம். ஆகவே இந்த அருமையான இந்த பாக்கிய வசனத்தை ஆண்டவர் நமக்கு நம்முடைய வேதத்தில் அவர் தந்திருப்பது ஏதோ வாசித்து விட்டு சென்று விடுவதற்காக அல்ல. இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்துவதற்காக. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே கூறின போல இவைகளெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான அடையாளங்களாக மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே அவரை சந்திக்கின்ற நாள் வரைக்கும் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியங்கள். ஆவியிலே எளிமை, எப்பொழுதும் ஆவியிலே எளிமை. என்னுடைய ஆவிக்குரிய வறுமை நிலைமையை உணர்ந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்னுடையது என்ற உறுதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய பாவ செயலினாலே நான் பாவத்திலே விழுந்து என்னை கரைப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கின்ற துயரத்தினாலே நான் வாழும் பொழுது தேவனால் ஆறுதல் படுத்தப்படுகிறேன். தொடர்ந்து என்ன செய்கிறோம்? சாந்த குணமுள்ளவனாக, மற்றவர்கள் மீது எந்த விதமான எரிச்சலோ இல்லை என்றால் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதபடி ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுத்து அவ்விதமாக நான் வாழும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற அனுபவத்தோடு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நீதியாக வாழ்வதற்கான பசி தாகம், அதன் நிமித்தமாய் ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ அனுபவம். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இரக்கமுள்ளவனாக, இரக்கத்தை பெற்று பெற வேண்டிய தண்டனையை பெறாமல் நான் தடுக்கப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்கு பாத்திரவனாய் மாறும் நான் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவனாக நான் வாழ்ந்து இரக்கத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருதயத்திலே சுத்தமுள்ளவனாக, எந்த விதத்திலும் கலப்படம் இல்லாத தூய்மையான திறந்த உள்ளத்தோடு நான் வாழும் பொழுது நான் தேவனை அனுதினமும் தரிசித்தவனாக வாழுகின்ற அந்த பாக்கிய நிலைமையில சமாதானம் பண்ணுகிறவனாக, எல்லாரோடும் கூட சமாதானமாக, தேவனோடு கூட இருக்கின்ற சமாதானத்தினாலே கிடைக்கின்ற தெய்வ சமாதானத்தினாலே நான் நிறைந்தவனாக, இந்த சமாதானத்தின் தேவனை ஆட்கொள்வதனாலே நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்று தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் செல்கின்ற இடமெல்லாம் தெய்வ சமாதானத்தை கொடுக்கிறவனாக நான் வாழும் பொழுது நீதி நிமித்தமான துன்பம் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். அந்த நீதி நிமித்தமாகிய துன்பத்திற்காக நான் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே வாக்கியமாக அதை கருதி அந்த பாக்கிய நிலைமையில வாழும் பொழுது ஆண்டவருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஏனென்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் மகிமைக்கு நேராக என்னை அழைத்து செல்கிறது என்கின்ற அந்த மனநிறைவோடு சந்தோஷத்தோடு கூட நான் வாழும் பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரராக மாறிவிடுகிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த மட்டும் அவன் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, அவன் பரலோகத்திற்குரியவன். ஆகவே தான் பூமிக்கருவிகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி பவுல் கொலோசியருக்கு எழுதும்பொழுது எழுதுவதன் அர்த்தம் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் சிந்தனையோடு கூட, ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில், இந்த உலகத்தில் இல்லை, குறைந்த நாட்கள், சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டியவர்கள்.
நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிற, நித்தியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அநித்தியமானவைகளை கடந்து செல்ல வேண்டியவர்கள், அநித்தியமானவைகளை கடந்து செல்ல வேண்டியவர்கள். ஆகவே அவைகளெல்லாம் விட்டு அதே நேரத்துல, ஆண்டவரே, அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொன்னால், இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் நீதி நிமித்தமாகவும் நான் இன்னும் துன்பப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவரே, என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த ராத்திரிலே நம்மை சமர்ப்பிப்போம். ஒருவேளை கிறிஸ்தவத்திற்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பலவிதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது நாம் அநேக நேரங்களில் கூடி ஜெபிக்கிறோம், தவறு கிடையாது. ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, உபத்திரவம் நமக்கு நியமிக்கப்பட்டவைகள். அவைகளை கடந்து செல்வதற்காக அல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் நம்முடையது என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த 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 பாடம் ஒருவேளை எந்த அளவிற்கு நம்மை பாதித்திருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியல. இந்த சிந்தனையில நாம் இதோடு விட்டுவிடாதபடி தொடர்ந்து இந்த சிந்தனையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். தொடர்ந்து யோசிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மீண்டுமாக எனக்கு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துல நீர் என்னை நடத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதை முழுவதுமாக நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் தூஷிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு பலவிதமான பொய்யான தீமையான வார்த்தைகள் நம் மீது சொல்லப்படுவார்கள். ஆனால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துல நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். ஏனென்றால் நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் அவ்விதமாகத்தான் உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆகவே இந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஜெபிக்காதபடி, இந்த துன்பத்தினோடே கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண, உம்மோடு கூட உம்முடைய பாடுகளோடு கூட நானும் அந்த பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுவதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தாரும் என்று ஜெபிப்பதிலே தவறில்லை என்று சொல்லி திட்டமாக நம்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே சுபிட்சத்தை மறந்து விடுவோம். இந்த உலகம் நம்முடையதல்ல. உலகமும் பணமும் உடைமைகளும் நம்முடையதல்ல. அவைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட ஆண்டவர் கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நாம் பிரித்து விட முடியாது. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் நாம் தேடும் பொழுது அவைகளை ஆண்டவர் தருவதும் தராமல் இருப்பதும் அது ஆண்டவருடைய சித்தம். பட் முடிவான என்னுடைய இலக்கு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 8 வாரங்களாக உம்முடைய மலைப்பிரசங்கத்தினுடைய முகவரையை நாங்கள் படிக்க நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்தோடு இவைகளெல்லாம் கூறினீர் என்பதை முழுமையாக விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஞானம் இல்லை சுவாமி. எங்களுடைய அறிவெல்லாம் வரம்பிற்குட்பட்டது. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த படித்த இந்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழ்வதற்கு தொடர்ந்து சுவாமி இதை தியானித்து இதற்கேற்றபடி வாழ்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கடைசி நாளில இந்த கடைசி பாக்கிய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதற்கு நீர் நேரம் எடுத்து அதை விளக்கி எங்களுக்கு தந்திருக்கிறீர். 3 வசனங்களிலே நீர் அதை விளக்கி இருக்கிறீர் என்றால் அதை முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீதி நிமித்தமாக துன்பமும், கிறிஸ்துவ நிமித்தமான நிந்தையும் துன்பமும் கேலி பேச்சும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரே, அது எங்களை சிந்திக்க வைக்கிறது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி திட்டவட்டமாக நீர் கூறியிருக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவளோடு அதை சுதந்திரிக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய சிந்தனையை நீர் இன்னும் அதிகமாக வளர்த்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்துல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அவ்விதமாக அந்த பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதபடி சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாக அதற்கான காரணங்களை நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்.
அந்த காரணங்களை உணர்ந்து சுவாமி ஆண்டவரே, நாங்கள் மனமடிந்து சோர்ந்து போயாதபடி சந்தோஷப்பட்டு களி கூற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான 8 வாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த சுகம் பெல்லும் ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆழமான உம்முடைய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளில நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஸ்திரப்படுவதற்கு கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஸ்திரப்படுவதற்கும் நிலைநாட்டப்படுவதற்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இந்த வார்த்தையிலே கட்டப்படுவதற்கும் இந்த வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கை வேரூன்றப்படுவதற்கும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விருப்பத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையிலே எங்களை வழி நடத்துவீராக. துதி கன மகிமை மேன்மை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்தி கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த விண்ணப்பங்களை ஏறடிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.